அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் பிரபலமான அரசியல் கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி தற்பொழுது பிளவுபட்டிருக்கிறது. அக்கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான ஒரு அணியும், அந்த கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான ஒரு அணியும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 5%க்கும் கிட்டத்தட்ட 5-6% வாக்குகளை வைத்திருக்கின்ற இந்த கட்சி இரண்டாக பிளவுபட்டதின் காரணமாக அந்த கட்சிக்கும் இழப்பு, எதிர்காலத்தில் அந்த கட்சி செல்லும் கூட்டணிக்கும் இழப்பு என்பது அரசியல் விமர்சகர்களின் கருத்து. இதற்கான காரணம், ராமதாஸ் அன்புமணிக்கு துரோகம் செய்தாரா அல்லது அன்புமணி ராமதாஸுக்கு துரோகம் செய்தாரா என்பதையெல்லாம் கடந்து தொண்டர்களும் நிர்வாகிகளும் பாமகவிற்கு துரோகம் செய்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதற்கான காரணம் என்னவென்றால், ராமதாஸ் ஒரு பொதுக்குழு செயற்குழுக்கு அழைப்பு விடுத்தால் தொண்டர்களும் நிர்வாகிகளும் குறைவாக செல்கிறார்கள். அன்புமணி அழைத்தால் தொண்டர்களும் நிர்வாகிகளும் அதிகமாக செல்கிறார்கள். இதை பார்த்த ராமதாஸுக்கு கோபம் வருகிறது. உண்மையாகவே அன்புமணியும் ராமதாஸும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும், எதிர்காலத்தில் பாமக வளமையோடும் அரசியலில் நல்ல ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்றால், பாமகவினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் உண்மையான தொண்டர்களாக இருந்திருந்தால், உண்மையான நிர்வாகிகளாக இருந்திருந்தால், ராமதாஸ் அழைத்தபோது போகாதவர்கள் அன்புமணி அழைத்த போதும் போகாமல் இருந்திருந்தால் நிச்சயம் அன்புமணி யோசித்திருப்பார். நிச்சயம் அன்புமணி அழைத்தும் போகவில்லை, நாம் அழைத்தும் போகவில்லை, எனவே நாம் இருவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று ராமதாஸ் அவர்களும் யோசித்திருப்பார். நீங்கள் அன்புமணி அழைத்தால் செல்வதும் ராமதாஸ் அழைத்தால் செல்லாததும் இதுதான் கட்சியின் பிளவுக்கு மிக முக்கியமான காரணம். இருவர்கள் செய்வதால் கட்சி பிளவுபட்டிருக்கிறது என்பதை விட, இருவர்கள் செய்கிறதை ஆதரிக்கிறது இந்த இரண்டு கூட்டங்களும் என்பதுதான் உண்மை. இதையெல்லாம் கடந்தும் அன்புமணியின் பின்னால் செல்வதற்கான காரணம், அவர் இளமை கொண்டவர், வயது குறைவான வயது, எதிர்காலம் இருக்கிறது, அவர் பின்னால் சென்றால் நமக்கு சில பதவிகள் கிடைக்கும் என்று பெரும்பான்மையான கூட்டம் அன்புமணியின் பின்னால் செல்கிறது. டாக்டர் ராமதாஸ் அவர்களோ, தான் இந்த கட்சியை வளர்த்தோம், தான் வெற்றியின் விளிம்பில் கட்சியை சென்றடைந்தோம், அன்புமணியின் தலைமை வந்த பிறகு கட்சி தோல்வியை தழுவுகிறது, எனவே இனிவரும் காலங்களில் இந்த கட்சியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அவர் சிந்தித்து கொண்டிருக்கிறார். அன்புமணியும் ராமதாசும் மாறி மாறி இந்த கட்சியை அழித்தாலும் இந்த கட்சியை சரியாக நாம் வளர்க்க வேண்டுமென்றால் தொண்டர்கள் சிந்தித்திருக்க வேண்டும். ஆனால் 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதாவையும் கருணாநிதியும் விமர்சனம் செய்து 2016ஆம் ஆண்டு தனித்து நின்ற பாட்டாளி மக்கள் கட்சி இன்று அன்புமணி ராமதாசனை இருவருமே விமர்சனம் மாறி மாறி செய்து கொண்டிருக்கின்ற காட்சிகள்தான். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில்